நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வாடிக்கையாளரா இருக்கிறீங்க. அதாவது ஸ்டேட் பேங்க்னுடைய ஏதாவது ஒரு பிரான்ச்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல், அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் அமலாகக்கூடிய புதிய மற்றும் முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாடிக்கையாளராக கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் அல்லது பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்ற பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் 12 பொதுத்துறை வங்கிகளும் 21 தனியார் துறை வங்கிகளும் இயங்கிட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் 12 பொதுத்துறை வங்கிகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களுடைய ஒரே சாய்ஸாக இருக்கிறது ஸ்டேட் பேங்காக தான் இருக்க முடியும். ஏன்னா பெரும்பாலும், அதாவது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நகரங்கள் வரைக்குமே ஸ்டேட் பேங்குடைய பிரான்ச்சஸ் பெருமளவில் பரவி இருக்கிறது ஒரு விஷயம். அடுத்தா பார்த்தீங்கன்னா மாறி வரக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் சேவைகளாகட்டும், அதே போல் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யோனோ எஸ்பி, இந்த மாதிரி நிறைய சேவைகளை பேங்க்குக்கே போகாமல் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய மொபைல் செயலிகள் மூலமாக செய்து கொள்ள முடியும் அப்படின்ற காரணங்களுக்காகவும் பெரும்பாலான மக்கள் ஸ்டேட் பேங்க் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவானது தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வருகின்ற நிதியாண்டிலிருந்து 1/4/2025 மாறக்கூடிய புதிய மாற்றங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு நிதியாண்டு தொடங்கும் போது அனைத்து துறைகளிலுமே ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்கும். அந்த வகையில் வங்கித்துறையில் பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யும். பெரும்பாலான வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளருக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஸ்டேட் பேங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்துட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ரிசர்வ் வங்கியானது ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்தாங்க. ஸோ லோன் மீதான அந்த வட்டி வீதங்களில் பெரிய மாற்றம் இருந்தது இல்லைங்களா. ஸோ அதே போல் தற்போது எஃப்டி மேலே, ஃபிக்ஸட் டெபாசிட் மேலே வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள், வட்டி வந்துட்டு அதிகரிக்கவோ அல்லது குறைப்போ இருக்க வாய்ப்பு இருக்கதா செய்தியில் வெளியாக இது முதலாவது அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் பயன்படுத்துவதற்கான அறிவிப்புன்னு சொல்லலாம். அதாவது ஏடிஎம்ல நீங்கள் அதிகமாக கேஷ் விட்ராவல் அல்லது மினி ஸ்டேட்மெண்ட், பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பாக இருக்க முடியும். இது வெறுமனே எஸ்பிஐக்கு மட்டும் இல்லை, அனைத்து துறை வங்கிகளுக்குமே பொருந்தும். ஏன்னா ஆர்பிஐ சமீபத்தில் அதர் பேங்க்கில் ஏடிஎம்ல நீங்கள் கேஷ் எடுக்கும்போதோ அல்லது பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான பணிகள் செய்யும்போது அதற்கான சார்ஜஸை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வங்கிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் சேம் பேங்க் ஏடிஎம்ல 5 முறைக்கு மேலும், அதர் பேங்க் ஏடிஎம்ல 3 முறைக்கு மேலும் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் சார்ந்த பரிவர்த்தனை கட்டணம் 2லிருந்து 3 ரூபாய் வரைக்கும் உயரும். அதே போல் பணம் பரிவர்த்தனை இல்லாமல் மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 1லிருந்து 2 ரூபாய் வரைக்கும் கட்டணம் உயரப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளருக்கும் பொருந்தும். சரிங்களா. அடுத்து மூன்றாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐனுடைய கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, பொதுவாக எஸ்பிஐ மட்டும் இல்லை, அனைத்து பேங்க்லையுமே கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடியவங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்தபடி எஸ்பிஐனுடைய சிம்பிளி கிளிக் அந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளருக்கு ஒரு சில அந்த வெப்சைட்ஸில் வந்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்விக்கியில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா 10 மடங்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது தற்போது 5 மடங்காக குறைக்கப்பட்டிருக்குது. அதே போல் அப்போலோ 24/7, அதே போல் புக் மை ஷோ, மிந்த்ரா அந்த மாதிரியான ஒரு சில பிராண்ட் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சேம் பழையபடியே வந்துட்டு 10x பாயிண்ட் நீங்கள் பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 வகையான மாற்றங்கள் தான் ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக 1/4 அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.